வணக்கம். திரையரங்கம். த ஃபினீசியன் ஸ்கீம். இது ஒரு ஆங்கில திரைப்படம். இந்த திரைப்படத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு திரைப்பட நிறுவனமும் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு திரைப்பட நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கின்றன. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வெஸ் ஆண்டர்சன். இவர்தான் இந்த படத்தினுடைய கதாசிரியர். இவர் ரோமன் கப்போலா என்பவருடன் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை எழுதியிருப்பவரும் வெஸ் ஆண்டர்சன் தான். இந்த திரைப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற்றிருக்கிறது. 105 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய திரைப்படம் இது. பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உலக அளவில் புகழ்பெற்ற தொழில் அதிபரான கோர்டா என்ற மனிதரின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. கோர்டாவை பொறுத்தளவில் புகழின் உச்சியில் இருப்பவர், செல்வ செழிப்பின் உச்சியில் இருப்பவர். அதனால் உலகமெங்கும் அவருக்கு எதிரிகள் அதிகம். எப்படிப்பட்ட சட்ட விரோத செயல்களையும் சிறிது கூட செய்வதற்கு அஞ்சாதவர், எப்படிப்பட்ட கில்லாடித்தனங்களையும் பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை வேட்கையாகவே மனதில் நினைத்திருக்கக்கூடிய மனிதர் அவர். அப்படிப்பட்ட சாகச செயல்களுக்கு சொந்தமான அவருக்கு உலகமெங்கும் விரோதிகள் இருக்கின்றனர். அந்த விரோதிகள் இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று கடுமையாக பல முயற்சிகளை செய்கிறார்கள். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலில் இருந்து தப்பித்து வெளியே வருகிறார் கோர்டா. தனக்கு இனிமேலும் பல ஆபத்துகள் வரும், தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யம் நிச்சயம் சரிவை சந்திக்கும், தான் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய தன்னுடைய சாம்ராஜ்யம் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தனக்கென்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரே மகளை தேடி அவர் வருகிறார். அவருடைய மகளான லீசல், அவள் ஒரு தேவாலயத்தில் கன்னியாஸ்திரியாக இருக்கிறாள். கன்னியாஸ்திரியாக இருக்கக்கூடிய தன் மகளை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக கடுமையாக அவளிடம் போராடுகிறார் அந்த அன்பு தந்தை. ஆரம்பத்தில் தன் தந்தையினுடைய வேண்டுகோளை சிறிது கூட காதில் போட்டுக்கொள்வதற்கு அந்த மகள் தயாராக இல்லை. அதற்கு ஒரு காரணம், தனக்கு 5 வயது நடக்கும்போதே தான் பிரிந்து வந்து தேவாலயத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவள் என்பதால் தந்தையின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. அவரை வெறுப்பதற்கு அவளுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது என்னவென்றால், தன்னுடைய தாயை கொன்றவர் தன்னுடைய தந்தை என்று அவள் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாள். அதை தன் தந்தையிடமே அவள் கேட்கிறாள். அப்படி கேட்கும்போது அதை அவர் மறுக்கிறார். உன் தாயை நான் கொல்லவில்லை என்று கூறுகிறார். இதற்கிடையே கோர்டாவுடன் அவருடைய உதவியாளராகவே படம் முழுக்க பிஜோன் என்ற கதாபாத்திரம் வருகிறது. படத்தினுடைய பின்னால் வரக்கூடிய காட்சிகளின் மூலம் கோர்டாவினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்க அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஒற்றன்தான் அந்த மனிதன் என்பது நமக்கு காட்டப்படுகிறது. கோர்டாவின் மனைவிக்கு அவரை தவிர நுபார் என்ற மனிதனுடன் கள்ள உறவு இருந்திருக்கிறது என்பதும் கோர்டா தன்னுடைய மகளிடம் பேசக்கூடிய உரையாடல்களின் மூலம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போது கோர்டாவின் மனைவியும் லீசலின் தாயுமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அந்த மனிதன் கொன்றிருப்பானோ என்ற தகவலும் வெளியே தெரிவிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி தேவாலயத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய தந்தையின் பாதையில் பயணிப்பது என்ற முடிவுக்கு வந்த லீசல் தன் மனதில் தோன்றக்கூடிய அத்தனை கேள்விகளையும் தன்னுடைய தந்தையான கோர்டாவிடம் கேட்க எதற்குமே சிறிதும் சலிப்பே அடையாமல் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறுகிறார் கோர்டா. படத்தை பார்க்கும்போது கோர்டா என்ற அந்த தொழிலதிபர் கதாபாத்திரத்தின் மீது நமக்கு உயர்ந்த மரியாதையும் மதிப்பும் உண்டாகிறது. தன்னுடைய மகளின் சந்தேகங்கள் நிறைந்த
அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறிய பிறகு தன்னுடைய தந்தையின் தொழில் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்து அவருடைய பாதையில் நடை போடுவது என்ற தீர்மானத்திற்கு லீசல் வருகிறாள். அதற்கு பிறகு பல கசப்பான சம்பவங்கள் உண்டாக மீண்டும் தேவாலயத்திற்கே போய் விடுவது நல்லது என்ற முடிவுக்கு அவள் வந்து தேவாலயத்தை அணுக அங்கு மதர் சுப்பீரியராக இருக்கக்கூடிய பெண் அவளுடைய வேண்டுகோளை மறுத்து விடுகிறாள். இதற்கிடையே கோடாவினுடைய தொழில் சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள், மாற்றங்கள், வீழ்ச்சிகள் அனைத்துமே உண்டாகி கோடா பல மாற்றங்களுக்கு பலிகடாவாக ஆகிறார். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் ஒரு உணவகத்தில் தந்தை கோடா அமர்ந்திருக்க அவருக்கு அருகில் அவருடைய செல்ல மகளான லீசல் அமர்ந்து கொண்டு தந்தையுடன் பேசிக்கொண்டிருக்கிறாள். இனிமேல் தன்னுடைய பயணம் தன்னுடைய தந்தையுடன் தான் என்ற தீர்மானத்திற்கு அவள் ஏற்கனவே வந்துவிட்டாள். அந்த தந்தையும் மகளும் அமர்ந்து எளிமையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. பெர்னிஷியோ டெல் டோரோ இவர்தான் அந்த கோடா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். தன்னுடைய பண்பட்ட நடிப்பை இவர் படம் முழுக்க வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் வாழ்கிறார். லீசல் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மியா த்ரியா பிளேட்டன். இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக இந்த நடிகை பொருந்தியிருக்கிறார். சாக்ரமெண்டோ என்ற கதாபாத்திரத்தில் சில காட்சிகளில் நடித்திருக்கிறார் புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகரான டாம் ஹேங்க்ஸ். டாம் ஹேங்க்ஸினுடைய பெயர் டைட்டிலில் பார்க்கும்போதே எனக்கு இனம் புரியாத உற்சாகம் உண்டானது. எப்போது அவர் நடிக்கக்கூடிய காட்சி வரும் என்ற ஆவலுடன் படத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் நடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை மனதில் நான் கைதட்டி பாராட்டினேன். ஹில்டா என்ற கதாபாத்திரத்தில் படத்தில் நடித்திருப்பவர் ஹாலிவுட்டில் பிரபலமான நட்சத்திரமான ஸ்கார்லட் ஜோஹன்சன். ஸ்கார்லட் ஜோஹன்சனுடைய பெயரை படத்தின் டைட்டில் கார்டில் பார்க்கும்போது எனக்கு அளவற்ற சந்தோஷம் உண்டானது. நான் பெரிய அளவில் மதித்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான நடிகை அவர். ஹில்டா என்ற கதாபாத்திரத்தில் அவர் வந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் கோடாவின் வாழ்க்கையில் நுழையக்கூடிய பெண்ணாக வருகிறார். அருமையான நடிகை. தான் வரக்கூடிய காட்சிகளில் அமைதியாக அற்புதமாக நடித்திருக்கிறார். ப்ரோனோ டெல் போனல் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்திற்கு கவித்துவ தன்மையுடன் ஒளிப்பதிவு செய்து இந்த திரைப்படத்தை தரமான ஒரு திரைப்படம் என்று மனதில் நினைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியின் மூலம் இவர் தன்னுடைய ஆழமான பங்களிப்பை செய்திருக்கிறார். பெர்னே பில்லிங் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இந்த படத்தினுடைய காட்சிகளை ஆழமாக பதிய வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையை இவர் அனைத்து காட்சிகளிலும் செலுத்தி இருக்கிறார். அலெக்சாண்ட்ரே டெஸ்ப்ளேட் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். பொயட்டிக் நேச்சர் என்று ஆங்கிலத்தில் கூறுவோமே, அத்தகைய கவித்துவ உணர்வுடன் அனைத்து காட்சிகளுக்கும் இவர் தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை அமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது புகழ்குன்றின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயர்வையும் தாழ்வையும் பார்த்துவிட்டு நாம் வருகிறோம் என்ற உணர்வு நமக்கு உண்டாகும். இதை ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறலாம். அத்தகைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள்.